நம்ம டெய்லி ஜிப்மர் நார்செட்டுக்காக டெய்லி 10 எக்ஸாம்ஸ் மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதோட டே 2 கொஸ்டின் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா டு வீன் a patient from ventilator is vital capacity which should be. ஃபர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் எழுதிடலாம். வைட்டல் கெப்பாசிட்டினா மேக்சிமம் எவ்வளோ அவங்களால ரெஸ்பிரேஷன் பண்ண முடியுதோ அதுதான் வந்துட்டு வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25 இருக்கு. ஸோ நார்மல் வைட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். இதே வந்துட்டு வீன் ஆஃப் பண்றதுக்கு அதுல பாதி இருந்தாலே போதும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 10 to 15 ml per kg. அடுத்த கொஸ்டின், யூஸ்வலி நோ ட்ரெயின்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஃப்டர் நியூமோனெக்டமி பிகாஸ். ஸோ நியூமோனெக்டமிக்கு அப்புறம் ஏன் ட்ரெயின்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நியூமோனெக்டமி ஐ ஹோப் யூ நோ, லங்ஸ் இல்லை லோப்ஸ், ஓகேவா, இது என்டையர் லங்கே வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி ட்ரெயின்ஸ் எதுவும் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஆப்ஷன் பிளட் லாசஸ் யூஸ்வல் மினிமம். ஆப்ஷன் பி, ட்ரெயின்ஸ் மே காஸ் நியூமோதராக்ஸ். Option C, difficult to remove the drains. Option D, mediastinal shift is prevented. So the correct answer is mediastinal shift is prevented. ஸோ என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் நீங்க ட்ரெயின் நியூமோனெக்டமி பண்ணிட்டீங்க, ட்ரெயினும் போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் தே ஓன்ட் புட் ட்ரெயின்ஸ் ஆஃப்டர் நியூமோனெக்டமி. இது புதுசான விஷயமா இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the highest priority when promoting oral hygiene to an unconscious patient is to. So oral hygiene ஏன் unconscious patient கொடுக்குறாங்க? Option A, prevent aspiration. Option B, prevent unpleasant mouth odor. Option C, prevent dental caries. Option D, prevent mouth ulcers. Mouth ulcersக்கும் oral careக்கும் சம்பந்தம் இல்லை, dental cariesக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, unpleasant mouth odorக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரே ஒரு ரீசன் தான், prevent aspiration. So the correct answer is option A, prevent aspiration. அப்புறம் a stroke patient uses his stronger extremity to give range of motion exercise to the weaker extremity. This is an example of. So ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்துட்டு அவங்களோட ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் சைடு பேரலைசிஸ் ஆயிருக்கு, அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரைட் சைடை வச்சு லெஃப்ட் சைடுக்கு எக்ஸசைஸ் பண்றாங்க. திஸ் இஸ் an example of passive range of motion. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்றீங்க, அதை தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் மோஷனை ரெண்டா மேஜரா பிடிக்கலாம். என்னது? ஒன் இஸ் ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், இன்னொன்னு பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்ன? ஆக்டிவ்னா என்ன, பேஷண்ட் தானாவே பண்றது ஆக்டிவ். பாசிவ்னா என்னன்னா யாராவது அசிஸ்டன்டோட பண்றது வந்துட்டு பாசிவ். ஆக்டிவ்க்கு என்னது? எக்ஸாம்பிள், இப்போ கையை நீங்க மடக்குறீங்க, காலை மடக்குறீங்க, இதெல்லாம் வந்துட்டு ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாசிவ்னா என்ன, யாரோ ஒரு தெரபிஸ்ட் வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணா அது வந்து பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன செய்யறாங்க, பேஷண்டே தான் மடக்குறாங்க, ஆனா என்ன செய்யறாங்க, அசிஸ்டன்ட் வச்சுட்டு மடக்குறாங்க. என்ன அசிஸ்டன்ஸ்? அவங்களோட அனதர் எக்ஸ்ட்ரிமிட்டி வச்சு அசிஸ்டண்டா வச்சு மடக்குறதுனால இட்ஸ் an example of passive range of motion. So correct answer is option A, passive range of motion. Next question, passive range of motion exercise prevents. சேம் அதோட கண்டினியூஷனா கூட இருக்கலாம். பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எது ப்ரிவென்ட் பண்ணா, கண்ட்ராக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். தென் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பார்த்து மீன்ஸ் கொஸ்டின் பார்த்து பயப்பட வேணாம், ஆன்சர் பாருங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சம்பந்தம் இல்லை, மசில் அட்ரோபிக்கும் சம்பந்தம் இல்லை, ரீனல் கால்கேக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? கண்ட்ராக்சரா தான் இருக்கும். ஸோ அப்படி கூட ஆன்சர் எழுதலாம். தென் when assisting to stand following a prolonged period of bed rest, the nurse must carefully assess for. ஸோ பேஷண்ட் வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க ப்ரொலாங் பெட் ரெஸ்ட்க்கு அப்புறம் என்ன காம்ப்ளிகேஷன் ஆகும்? இதுதான் கொஸ்டின். ஸ்டெடினஸ் ஆஃப் கேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், டிபெண்டன்ட் எடிமா. The patient may develop orthostatic hypotension. Next, நம்மளோட aptitude கொஸ்டினுக்கு போயிடலாம். The shopkeeper sold an article for 2500. If the cost price of the article is 2000, find the profit percentage.
ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். ஏன் ஈஸி? ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. உங்களுக்கு சிபி தெரியுது. சிபி எவ்வளோ? 2000 rupees. செல்லிங் ப்ரைஸும் தெரியுது. எவ்வளோ? 2500. ஓகேவா? ப்ராஃபிட் எவ்வளோ அப்ப? 500 rupees. ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு. ஆனா கொஷின் என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா இருக்கு. என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் கிடையாது, காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஸோ 500 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 2000 ரூபாய் இன்டு 100. கரெக்டா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 இதாகும், இந்த 1 இது 1 ஆகும். ஸோ 125. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 25%. அடுத்து ரீசனிங் கொஸ்டின் போயிடலாம். Which of the following word will appear fourth in the dictionary? ஸோ டிக்ஷனரி உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, டிக்ஷனரியில எந்த வேர்டு வந்துட்டு ஃபோர்த்தா வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கணும்? ஆல்பபெட்டிக்கலா தான் இருக்கும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டும் சேம், செகண்ட் ஆல்பபெட்டும் சேம், தேர்ட் ஆல்பபெட்டும் சேம். கரெக்டா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்ன இருக்கு? பின்னு இருக்கு. கரெக்டா? செகண்ட் ஆல்பபெட்டு இன்னு இருக்கு. தேர்ட் ஆல்பபெட்டு என் இருக்கு. கரெக்டா? அப்ப பிஇஎன் எல்லாமே காமன். நெக்ஸ்ட் ஆல்பபெட் தான் பார்க்கணும். நாலாவது ஆல்பபெட் பாருங்க. இது பி, சாரி இது டி, இது சி, இது இ, இது வி. ஆல்பபெட்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? சி தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பெஞ்ச். ஸோ இப்படிதான் ஆன்சர் எழுதணும். ஆல்பபெட் இல்ல டிக்ஷனரியில எது ஃபர்ஸ்ட் வருது, இத மாதிரி கொஸ்டின் எது வந்தாலும் நீங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின். Which Indian state has launched a reward scheme under Ayushman Jeevan Rakshan Yojana to incentive prompt response to the road traffic accident? ஆக்சுவலா வந்துட்டு ஆயுஷ்மான் ஜீவன் ரக்ஷா யோஜனான்னு என்னங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்கன்னா அது பேர் வந்துதான் ஆயுஷ்மான் ஜீவன் ரக்ஷன் யோஜனா. இது எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ராஜஸ்தான். லாஸ்ட் கொஸ்டின், இங்கிலீஷ் கொஸ்டின். டு கீப்ஸ் ஒன்ஸ் டெம்பர், வாட் டஸ் இட் மீன்? To become hungry, to be in good mood, to preserve one's energy, to be aloof from. So I hope இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். தெரியலனாலும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஐ ஹோப் டெம்பர் டேண்ட்ரம்னா என்னன்னு தெரியும். டெம்பர் டேண்ட்ரம்னா குழந்தைங்க அடம் பிடிக்கிறது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட மூடு தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டு பி இன் குட் மூட். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜிக்மார் இல்லை நாசெட் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.